குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிச்ச சிக்கன் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் பாஸ்தாவை மயோனைஸோட சாப்பிடக்குள்ள டேஸ்ட் வந்து இன்னுமே அட்டகாசமாக இருக்கும். ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக ஈஸியாக ப்ரெஷர் குக்கர் வச்சு இந்த பாஸ்தாவை ரெடி பண்ணலாம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து என் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த பாஸ்தாவை செய்கிறதுக்கு இதை மாதிரி அகலமான ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரெஷர் குக்கரை யூஸ் பண்ணலாம். இப்போ அதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா எண்ணெய் கொதித்து வந்ததும் 2 வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். 5 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு பிறகு 5 பூடை இதை மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. நல்ல வாசமாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து ரம்பை இலையும் கருவேப்பிலையும் சேர்த்திருக்கேன். நீங்கள் வந்து பிரியாணி இலை இருந்தால் அதை கூட சேர்க்கலாம். இதை மாதிரி சேர்த்து எல்லாத்தையுமே வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழந்தைகளுக்கு டிஃபனுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இதை செஞ்சு கொடுங்க. சுலபமாகவே செஞ்சிடலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் நச்சீரத்தூள், 1 டீஸ்பூன் தனித்தூள் சேர்த்து எண்ணெயில் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நான் போன்லெஸ் சிக்கன் தான் இன்றைக்கி சேர்த்திருக்கேன். நீங்கள் போனோட சேர்த்தா கூட டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இதை மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 4 தக்காளி, 1 டீஸ்பூன் தனித்தூள் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த தக்காளியை பிளெண்ட் பண்ணி சேர்க்கக்குள்ள டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். மற்றது வந்து கிரேவி மாதிரி நல்ல ஒரு டெக்ஸ்சர் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தக்காளி பேஸ்ட் இருந்தால் கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம். கடைகளில் பேஸ்ட் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்திருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் 2 பட்டை துண்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த மசாலாலாம் சிக்கனில் வந்து நல்லா ஊறட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா இதை மாதிரி தக்காளி எல்லாம் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நீங்கள் எடுத்து கட் பண்ணி வச்ச மரக்கறியை சேர்க்கலாம். நான் இன்றைக்கி கரட் மட்டும்தான் சேர்த்திருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன மரக்கறி இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. நிறைய மரக்கறி சேர்க்கக்குள்ள வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நான் 500 கிராம் சின்ன பாஸ்தா தான் எடுத்து வச்சுக்கேன். அதை ஒரு தரம் நல்லா தண்ணியில் அலசி வடியை வச்சு தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாஸ்தாவை சேர்த்து நல்லா கலந்து விடலாம். நீங்கள் வந்து ஸ்மால் இல்லாமல் மீடியம் சைஸ் பாஸ்தா எடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து 1 கப் பாஸ்தாவுக்கு 2 கப் தண்ணி வச்சுக்கோங்க. நான் சின்ன சைஸுங்கிறதால 1 கப்புக்கு 1 கப் தண்ணி சேர்த்து விசில் போட்டு வேக வச்சு எடுக்க போகிறேன். 2 விசில் போகணும். ஃபஸ்ட்டுக்கு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் போனதுக்கு பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இன்னொரு விசில் போனதுக்கு பிறகு நாம் அடுப்பை ஆஃப் பண்ணி பாஸ்தா வந்து சர்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், 2 விசில் போனதுக்கு பிறகு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பாஸ்தா ஒட்டாமல் உதிரியாக அவங்களுக்கு நல்லாவே வெந்து ரெடியாக வந்திருக்கி. பார்க்குறதுக்கே ரொம்பவுமே கலர்ஃபுல்லாகவும் அழகாகவும் இருக்கி. இதை வந்து ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட மயோனைஸ் வச்சு சாப்பிடக்குள்ள டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்கும். இதை மாதிரி டிஃப்ரெண்ட்டான கிரேவிங் இருக்கிறவிய மறக்காமல் கமெண்ட்ஸில் 2 ஹார்ட் தாங்க. இப்போ இந்த மயோனைஸ் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு முட்டை எடுத்திருக்கேன். இதை வந்து ஹாஃப் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழுக்கு வந்து முருகாமல் ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரி நல்லா இதை மாதிரி ஹாஃப் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட வந்து 2 வெள்ளைப்பூடு, கொஞ்சமாக மிளகு, அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு தரம் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பூண்டும் மிளகும் முட்டையோட வந்து நல்லா பிளெண்ட் ஆகி வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வாசம் இல்லாத ஆயில் சேர்த்து நல்லா இதை மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து மயோனைஸ் தண்ணியாக வருதுன்னு சொல்லி யோசிப்பாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்து அதை பிளெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மயோனைஸ் வந்து டிக்காக வரும். இப்போ நான் ஸ்பூனால் எடுக்கக்குள்ள இதை மாதிரி இருக்குதானே ஒரு 10-15 நிமிஷம் போனது பிறகு உங்களுக்கு இந்த மயோனைஸ் வந்து நல்ல டிக்காயிரும். இதே மாதிரி ஒரு தரம் ஹோம்மேட் மயோனைஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.